Good morning, champion. This is Professor Aspirants. Introduce yourself. Myself, Kavipriya. So I am having technical champion Kavipriya along with me. இன்னைக்கு என்னன்னா ஒரு HMD ல some important concept பார்க்க போறோம். நமக்கு Kavipriya கற்று தரப்போறாங்க. Stephen Bohr's law of radiation என்ன டிஸ்கிரைப் பண்றாங்கன்னா radiation emitted by a black body per unit time per unit area is directly proportional to fourth power of absolute temperature. அதாவது black body ல எமிட் ஆகுற ரேடியேஷன் வந்து எதுக்கு டைரக்டா ப்ரொபோர்ஷனாலிட்டியா இருக்குன்னா fourth power of absolute temperature. இது வந்து epsilon sub is b ன்னு சொல்றாங்க. இதோட ஃபார்முலா வந்து sigma t power 4. sigma is Stephen's Bohr's law, Boltzmann constant. இதோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 5.67 into 10 to the power of -8 watt per meter kelvin 80 and lambda na thermal resistance சொல்றாங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்க்கிறது black body which absorbs the thermal radiation. எக்ஸாம்பிள் வந்து ஐஸ் அண்ட் ஸ்னோ. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் அனாலஜி, எலக்ட்ரிக்கலுக்கும் தெர்மலுக்கும் எலக்ட்ரிக்கல் அனாலஜி பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அது வந்து ஐ டினோட் பண்ணுறாங்க ஆம்ஸில், இங்கே வந்து கியூ டினோட் பண்ணுறாங்க வாட்டில். நெக்ஸ்ட் வந்துட்டு ரன்னிங் ஆப்ஜெக்ட் பார்க்குறாங்க. அதுக்கு எலக்ட்ரிக்கல் அனாலஜி, எலக்ட்ரிக்கல் வந்து இஎம்எஃப் ஆர் டெல்டின்னு சொல்கிறாங்க. இங்கே தெர்மல் வந்துட்டு டெல்டி டிகிரி சென்டிகிரேட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரப்ட் ஆப்ஜெக்ட், அதாவது டிஸ்டர்ப்டாக இருக்குது இது பண்ணுற இந்த இன்ட்ரப்ட் பண்ணுற அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ட் ஆர் ஓம்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் வந்துட்டு டெல்டி பை எல் யூனிட் ஆஃப் ஓம் அண்ட் thermal resistance வந்துட்டு del T by Q, that is kilowatt kelvin per watt. ஸோ நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம் கவிப்பிரியா கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அதை வந்து கண்டுபிடிச்சவர் ஸ்டீஃபன் அப்படின்னு சொன்னாங்க, ரெண்டு பேரும் போல்ட்ஸ்மேன் அப்படின்னாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சலாம். அதில் ரேடியேஷன் வந்து எமிட்டட் பை பிளாக் பாடி, ஒரு பிளாக் பாடி வந்து பெர் யூனிட் டைமுக்கு பெர் யூனிட் ஏரியாவுக்கு வந்து எமிட் பண்ணுற ரேடியேஷன் ஆனது ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்த் பவர் ஆஃப் அப்சல்யூட் டெம்பரேச்சர் சொல்கிறாங்க. அப்போ சிக்மா இன்டு டி பவர் 4. இப்போ சிக்மா அண்டர் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், அது 5.67 × 10⁻⁶ வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் பவர் 4 அப்படின்றது தான் தெரிஞ்சுக்கணும். கெல்வின் பவர் 4 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது ஃபர்ஸ்ட் நம்ம கெல்வின் கேடி அப்படின்ட்டாங்க, கெல்வின் பவர் 4 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். லாம்டா அண்டர் தெர்மல் ரேடியேஷன் அப்படின்னு கேட்டுக்கிட்டா, டெம்பரேச்சர் அதிகமாக அந்த ரேடியேஷன் வந்து தெர்மல் ரேடியேஷன் குறையும் அப்படின்றத ஒரு சொல்லி தந்தாங்க. பிளாக் பாடினா எது வந்து தெர்மல் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணுறோம் அந்த பாடியெல்லாம் பிளாக் பாடி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு உதாரணம் வந்து ஐஸ் ஒரு பிளாக் பாடி தான், ஸ்னோவும் ஒரு பிளாக் பாடி தான் அப்படின்னாங்க. எலக்ட்ரிக்கல் அனாலஜினா வந்து எலக்ட்ரிக்கல் பாடத்திட்டத்தோட தெர்மல் ஹெச்எம்டியில் இருக்கிற வேரியபிளோட கம்பேர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓடக்கூடிய பொருள் வந்து கரண்ட்டு எலக்ட்ரிக்கலில், அங்கே ஓடக்கூடிய பொருள் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு, அப்போ வந்து கியூ, இது ஐக்கு இணையானது கியூ அப்படின்றாங்க. ஐ வந்து எலக்ட்ரிக்கலில், கியூ வந்து எலக்ட்ரிக்கலில் அப்படின்னு தெர்மல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இஎம்எஃப்ன்றது மாறக்கூடியது, வோல்டேஜ் டிஃபரன்ஸ், அது வந்து அங்கே டெம்பரேச்சர் மாறக்கூடியது, அது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், வோல்டேஜ் டிஃபரன்ஸ் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் சொல்லலாம். ரெசிஸ்டன்ஸ்னா வந்து இப்போ வந்து டெல்டா வி பை ஐ, இங்கே வந்து எல்லுன்னாங்க, இது வந்து ஐ, இது சார் ஐ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது வந்து கரண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வந்து ஓம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அங்கே தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் வந்து டெல்டா டி பை கியூ அப்படின்னு. ஸோ வந்து நம்ம வந்து ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா, ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், அப்புறம் டெம்பரேச்சருக்கும் வேவ் லென்த்துக்கும் உள்ள ரிலேஷன், பிளாக் பாடினா என்ன, ஐஸ் ஸ்னோனா வந்து பிளாக் பாடியா, எலக்ட்ரிக்கல் அனாலஜி எல்லாம் சொல்லி தந்த கவிப்பிரியாவுக்கு தேங்க்யூ.